ஊர் சந்தை நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியமான உணவு வகை தயாரிப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குதிரைவாலி அப்படிங்கிற சிறுதானியத்தை வச்சு கிச்சடி அப்படிங்கிற ஒரு டிஃபன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த குதிரைவாலி, வரகு, சாமை இது எல்லாமே ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா இடங்களையும் இப்போ கிடைக்குது, அதுவும் தெரியும். அப்படியும் அதை நம்ம ரெகுலர் டயட்ல சேர்த்துக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு தயக்கம். அது என்னன்னா, அதை எப்படி குக் பண்றதுன்னு, அதாவது மெயினா என்னன்னா அதுக்கு எவ்வளவு தண்ணி சேர்த்து அதை குக் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு. ஸோ குதிரைவாலி, வரகு, சாமை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்ப சாதம், குழம்பு சாதம் இல்லைன்னா சாம்பார் இல்லைன்னா ரசம் அந்த மாதிரி வச்சு நீங்க உங்க லஞ்ச் பாக்ஸ்ல கொண்டு போறீங்க, இல்ல வீட்டுல சாப்பிட போறீங்கன்னா உதிரா சாதம் இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு 2-3 வாட்டி நல்லா களைஞ்சிக்கோங்க. களைஞ்சிட்டு ஒரு டம்ளர் இல்ல ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு ப்ரெஷர் குக் பண்ணாதீங்க. ப்ரெஷர் குக் பண்றதுக்கு பதிலாக ஒரு நல்ல வானலியில தண்ணி விட்டு அதுக்குள்ள இந்த பாத்திரத்துல ஒரு கப் குதிரைவாலிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு வச்சு, நம்ம இட்லி எல்லாம் ஸ்டீம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு நீங்க ஸ்டீம் பண்ணீங்கன்னாக்க நல்ல உதிரா நீங்க அதுல ஈவன் லெமன் ரைஸ் எல்லாம் கூட பண்ணலாம், புலவு பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல உதிரான சாதம் கிடைக்கும். இதுவே அதை வச்சு நீங்க வெண்பொங்கல் பண்ணணும், இல்ல பிசிபெல்லாபாத் நல்ல குழைவா பண்ணுவோம் இல்லையா, பிசிபெல்லாபாத் பண்ணணும், இல்ல இந்த மாதிரி கிச்சடி பண்ணணும், அந்த மாதிரி சமயங்கள்ல 3 டம்ளர் தண்ணி விட்டு ப்ரெஷர் குக் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஏன்னா இது எப்பவுமே ஆற ரொம்ப இறுகிரும் இந்த சிறுதானியங்கள். அதனால கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டு தளர குக் பண்ணோம்னா நம்ம சாப்பிடும்போது அது ஒரு சரியான பருவத்துல இருக்கும். ஆக்சுவலா கிச்சடிங்கிறது நம்மள சவுத் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரவையிலயோ இல்ல கேசரியிலயோ கொஞ்சம் குறைவாக செய்யப்படுற உப்மா வகையை நம்ம கிச்சடின்னு சொல்லுவோம். பட் நார்த் இந்தியால அவங்க அரிசியும் ஏதாவது ஒரு பருப்பு வகையும் சேர்த்து அதுல ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து அதை நம்ம 1 pot ஃபுட் இருக்கு இல்லையா, நம்ம ஒரேடியா சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் அவங்க அதை சாப்பிடுறாங்க. அது வின்டர் சீசன்ல ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு உணவு கிச்சடி. அது மார்னிங் ஆகட்டும் இல்ல நைட் ஆகட்டும் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஃபுட். இதுக்கு ஒரு ஸ்பெஷலான சைட் டிஷ்னு எதுவுமே தேவையில்லை. இதுக்கு தொட்டுக்க 1 கப் தயிரும் ஏதாவது ஒரு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாயோ இல்லைன்னா எலுமிச்சம்பழ ஊறுகாயோ இருந்தா போறோம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிச்சடியை நம்ம குதிரைவாலி சிறுதானியத்தை வச்சு இப்ப செய்ய போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பத்த வச்சு குக்கரை வைப்போம். குக்கர் நல்லா சூடான உடனே இதுக்கும் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போறேன். மரச்செக்கு கூர் சந்தையில வாங்கின மரச்செக்கு கடலெண்ணெய். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் வாசனைக்காக. காயட்டும். இதுல ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம் போடணும். ஜீரகம் நல்லா வெடிக்கணும். இப்போ இந்த ஜீரகம் வெடிக்கும் போது எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து காஞ்சு ஜீரகம் வெடிச்சது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மணம் வரும் இந்த டைம்ல. இப்போ பொடியா நறுக்கிய இஞ்சி, பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறேன். இஞ்சி பச்சை மிளகா நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன்.
வெங்காயம் லேசாக வதங்கின உடனே நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது. இந்த டைம்ல பொடியா நறுக்கிய ஒரு தக்காளி, விருப்பப்பட்டா ஒரு 4-5 பல் பூண்டையும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. பூண்டு வாசனை பிடிக்கிறவங்க, ரெகுலரா சாப்பிட்றவங்க வேணும்னா அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு குதிரைவாளியும் பாசி பருப்பும் வச்சு செய்யணும். இது இன்னைக்கு நான் குதிரைவாளி இந்த டம்ளர்ல 1 டம்ளர் குதிரைவாளியும் இதுல 1/2 டம்ளர் பாசி பருப்பையும் எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு 2 வாட்டி கழுவி வச்சிருக்கேன். இதுக்கு நான் ஊர் சந்தையில வாங்கின குதிரைவாளி பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். குதிரைவாளி புழுங்கரிசியும் இருக்கு உங்ககிட்ட. அதுல இட்லி தோசையெல்லாம் உளுந்தோட சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப அருமையா வருது. அதுவுமே இது பொங்கல் மாதிரி ஒரு ஐட்டம்ங்கிறதுனால நான் குதிரைவாளி பச்சரிசி யூஸ் பண்றேன் பாசி பருப்போடு சேர்ந்து. தக்காளியும் வெங்காயமும் வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், அதாவது மிளகா வற்றல் பொடி காரத்துக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு மிளகா பொடியா நறுக்கி போட்டிருக்கோம், அதனால காரம் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், இப்போ நான் 1 டம்ளர் குதிரைவாளி அரிசியும் 1/2 கப் பாசி பருப்பும் எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ 1 டம்ளர் குதிரைவாளி அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 1/2 கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 1/2 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த ஊற வச்சிருந்த குதிரைவாளி மற்றும் பாசி பருப்பை இதில் சேர்த்துருவோம். நம்ம ஊற வச்ச தண்ணியில் எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கிறதுனால, ஏன்னா நம்ம 2 வாட்டி அதை நல்லா களைஞ்சிட்டு தான் ஊற வச்சுருக்கோம். தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதனால் அதை வேஸ்ட் ஆக்க வேண்டாம், அதையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ அது ஒரு கொதி வரட்டும். எல்லாம் போட்ட உடனே கடைசியில் 1 ஸ்பூன் நெய் இப்படி மேலே ஆட் பண்ணணும். கொதிச்ச உடனே குக்கரை போட்டு மூடிட்டு சிம்ல வச்சு ஒரு 3 விசில் வந்த உடனே அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. குக்கரை மூடிடுவோம். மூடி வெயிட் போட்டு
நான் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் குக்கரை மூடிட்டு வெயிட் போடுறேன். இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுப்போம். வச்சு ஒரு 3 சவுண்டு வந்தவுடனே அடுப்பை அணைச்சிடலாம். குதிரைவாலி கிச்சடி 3 விசில் வந்து அணைச்சு ஸ்டீமும் போயாச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். கலரே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்க நல்லா வெந்திருக்கு, நல்ல குழைவா, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை தூவோம் மேலே. கொத்தமல்லி தூவி சாப்பிட குதிரைவாலி கிச்சடி ரெடியாக இருக்குது. சுட சுட குதிரைவாலி கிச்சடி. தொட்டுக்க சைட் டிஷ்ஷாக ஒரு கொஞ்சம் எலுமிச்சங்காய் ஊறுகாய். நம்ம எல்லாருமே ஜெனரேஷனாக அரிசி கோதுமை உணவு வகைகளை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்ததுனால நம்ம எல்லாருக்குமே இந்த சிறுதானியங்களை வந்து எப்படி உபயோகப்படுத்துறது நம்ம டெய்லி குக்கிங்கில் அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இது நம்ம நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். நமக்கு அதாவது நம்ம தாய்களோட கடமை என்னென்னா, தாய்மார்கள் கடமை என்னன்னாக்க குழந்தைங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இது கண்டிப்பாக போய் சேரணும். அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் எப்பவும் செய்கிற அந்த ஒரு லெமன் ரைஸோ இல்லைன்னா வெண்பொங்கலோ பாயசமோ பண்ணாமல் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் செஞ்சு காமிச்சேன் நான் உங்களுக்கு. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.